இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் பக்கம் போயிட்டு பிக் பாஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே, எக்கச்சக்க வீடியோ தம்ப்நெயில்ல வந்து யாரையாவது போட்டு எவிக்டட், எவிக்டட், எவிக்டட்ன்னே போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள எவிக்டட்ன்னு போடுறது. இல்லன்னா இந்த மாரி வெளிய போல்ஸ் கண்டக்ட் பண்றப்போ, அதில யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களோ அவங்கள தூக்கி எவிக்டட்ன்னு போட்டுர்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வாரம் வாரம் வெள்ளி, சனி வரைக்கும் ஒருத்தங்க எவிக்டட்ன்னு காட்டுவாங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, டப டபன்னு எல்லாம் மாத்தி வேற ஒருத்தர வந்து எவிக்டட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஆனந்தி அண்ட் சாச்சனா எவிக்டட் அப்படின்னு சொல்லி நேத்து வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வந்து சிவா எவிக்டட் அப்படின்ற மாரி மாறிருச்சு. அண்ட் எனக்கும் தெரிஞ்சு சிவா தான் வந்து எவிக்ட் ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரி இப்போ ப்ரோமோ 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் யார் வந்து இப்போ எவிக்ஷன் இதில இருக்கிறீங்களோ, அவங்க வந்து நடுவுல உட்காருங்க அப்படின்றாரு. ஸோ விச் மீன்ஸ் மத்தவங்க எல்லாருமே வந்து சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித், ஆனந்தி, சாச்சனா, சிவா. ஸோ இவங்கள வந்து நீங்க ஆக்டிவிட்டி ரூம் போங்க. அங்க வந்து ஒரு பால் பிட் இருக்கும். அதுக்குள்ளார வந்து நெறைய பொம்மைங்க இருக்கும். அந்த பொம்மையில யார் பேர் இருக்கோ அவங்க சேவ்ட் அப்படின்றாரு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு பூல் வாங்கி, அத காத்தடிச்சு, அத்தன பால் வாங்கி, அதுக்குள்ளார போட்டு கண்ணாபின்னான்னு பொம்மைகள வாங்கி போட்டு, எதுக்குடா இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா அவரு அத எடுத்துட்டு வந்து இங்க நாமினேஷன்ல எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டாரு. நல்ல விஷயம் தான். ஸோ அந்த ப்ரோமோவ நம்ம பார்க்குறப்போ, சிவா வந்து அவர் கையில 2 வாட்டி ஒரு பொம்மை எடுக்குறாரு. அதில வந்து சாச்சனா அப்படிங்கிற பேரு தான் இருக்கு. ஸோ இந்த 4 பேர்ல சாச்சனா சேவ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மீதி இருக்க போறது ஆனந்தி, சிவா அண்ட் ரஞ்சித் தான். ஸோ சிவா தான் வந்து எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா, எனக்கு அதில அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. பிகாஸ் அவரு இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருந்திருக்கலாமா? அவரு வெளிய போற அளவுக்கு எனக்கு வந்து தோணல. ஏங்க அவரு வீட்ல சும்மா தானேங்க இருந்தாரு. அவர எதுக்குங்க நீங்க வந்து வீட்ல வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அப்ப ரஞ்சித் சார் என்னங்க பண்ணாரு? இத்தன நாள் ஏங்க வச்சிருந்தீங்க வீட்ல? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. சத்யா பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல செம்மையா பேசுறாரு. இன்ஃபாக்ட் அவர் இந்த எக்ஸாம்பிள்லாம் குடுக்குறது ஒண்ணு ஒண்ணும் செம ஃபன்னா இருக்கு. அத ஏன் வீட்ல பண்ண மாட்றாரு அப்படின்னு தான் தோணுது. ஸோ வீக் டேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சத்யாவுமே சைலன்ட்டா இருக்க மாரி தான் இருக்குது. ஸோ இவங்கலாம் இருக்கிறப்போ ஏன் சிவா இருக்கக்கூடாது? அப்படின்றது தான் என் கேள்வியா இருக்கு. சாச்சனா வந்து எவிக்டட், எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட 3, 4 வாரமா தம்ப்நெயில் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ஏன் சாச்சனா அப்ப இன்னும் எவிக்ட் ஆவல? உண்மையிலேயே வந்து அவங்க வந்து பிடிக்கலன்னு வச்சிருக்காங்களா? இல்ல அந்த மாரி ஒரு விஷயம் நடந்து கடைசி நிமிஷத்துல மாறுதா? அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. சரி ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ப்ரோமோ 2ல 2, 3 பஞ்சாயத்துலாம் வரும் அப்படின்னு பார்த்தா, ப்ரோமோ 2ல இந்த மாரி எவிக்ஷன பத்தி பேசிட்டாங்க. சரி ப்ரோமோ 3லயாவது அதெல்லாம் வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.